அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்னும் இந்த தராவீஹ் சிந்தனை தொடரில் இன்றைய 15வது தராவீகில் ஓதப்படுகிற ஒரு வசனம், நேற்றைக்கும் கடைசி 2 ரக்காத்துகளில் ஓதப்பட்ட வசனமும் இன்றைக்கு ஓதப்படுகிற வசனமும் அவதூறுகள் குறித்து, இட்டுக்கட்டுகள் குறித்து, அபாண்டங்களை குறித்து, பிறரை மானபங்கம் செய்வது குறித்த வசனங்கள் இடம்பெற்றது. இன்றைக்கு ஓதப்படுவதில் முதல் ரக்காத்திலேயே வருகிற ஒரு வசனம், அப்பாவிகளான பத்தினித்தனமான பெண்களை அவதூறு சொல்பவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவதூறு பேசுவதை பற்றிய சிந்தனை. அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழுகிற முஸ்லிம்களின் மானங்களை எல்லாம் இறைவன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மானத்தை கெடுப்பவர்கள், மான பங்கப்படுத்துபவர்கள் கடுமையான பழிச்சொல்லிற்கும் கேவலத்திற்கும் இம்மையிலும் ஆளாகுவார்கள், மறுமையிலும் ஆளாகுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜின் போது ஆற்றிய உலகப்புகழ் பெற்ற குத்பத்துல் வதாஇல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்தின் கண்ணியத்தை சொல்லி, துல்ஹஜ் மாதத்தின் கண்ணியத்தை சொல்லி, அரஃபா பெருநாள் உள்ளிட்ட நாட்களின் கண்ணியத்தை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களின் உயிர், முஸ்லிம்களின் இரத்தம், முஸ்லிம்களின் மானம், இந்த மூன்றும் மிக மிக கண்ணியப்படுத்தப்பட்டவை, இதற்குள்ளே நுழையாதீர்கள், மூக்கை நுழைக்காதீர்கள் என்று பேசுகிறார்கள். முஸ்லிம்களின் உயிர் ரொம்ப முக்கியமானது, அவர்களின் இரத்தம் ரொம்ப முக்கியமானது, அவர்களின் மானம் முக்கியமானது. அந்த மானத்தை கெடுக்க முற்படுபவர்களை அல்லாஹ்வும் மானத்தை வாங்குவார். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக யார் மீதாவது அவதூறு சொல்லி, இட்டுக்கட்டு சொல்லி, இப்படி இருக்கலாம் என்று கூட அல்ல, இப்படித்தான் என்று சரியாக தெரியாத யூகங்களை எல்லாம் கூட மானக்கேடாக அந்த விஷயங்களை சொல்பவர்கள், பரப்புபவர்கள், அவர்கள் நாவுகளை குறித்தவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, பச்சையாய் முழுக்க முழுக்க ஆதாரங்களோடு ஒரு மானபங்கம் உங்களுடைய கையிலே கிடைத்தாலும் அதை வெளியில் சொல்ல வேண்டாம் என்கிறதும். ஆனால் தீவிரமாக இந்த மானபங்கத்தை பரப்புபவர்கள், இந்த மானபங்கத்தை வெளிப்படுத்துபவர்கள் தங்களினுடைய வருங்காலம் குறித்தும் சந்ததிகளை குறித்தும் அவர்கள் பயப்பட வேண்டும். புஹ்தான் என்கிற அரபி வார்த்தை இட்டு கட்டுவதற்கு, அபாண்டத்திற்கு சொல்லப்படும். இந்த அரபியில பஹ்த் என்ற வார்த்தையிலிருந்து வருது. தஹிஷ தஹய்யர, அர்த்தம் என்னன்னா, திடீர்னு அட்டாக் பண்ண எப்படி ஒரு மனோநிலை வருமோ அந்த மாதிரி இது இந்த அவதூறுகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான்.